வெல்கம் டு ஹிக் விஷன். நாம் பார்க்க போகிற டாபிக் விசிட்டர் மேனேஜ்மெண்ட் மாடியூல். ஹிக் சென்ட்ரல் ப்ரொஃபஷனல் விசிட்டர் மேனேஜ்மெண்ட் மாடியூல் மூலிமா ஒரு கம்பெனிக்கு வர்ற விசிட்டர்ஸை ஆர்கனைஸ்டாக செக்இன் அண்ட் செக் அவுட் பண்ண முடியும். விசிட்டர் செக்இனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ரிசர்வ் விசிட்டர் செக்இன், அப்புறம் அன்ரிசர்வ் விசிட்டர் செக்இன். இந்த ரிசர்வ்ட் விசிட்டர் செக்இன் மூலிமா நம்ம அந்த பர்சனோட பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் நேம், அதுக்கப்புறம் வந்து என்ன பர்பஸ்க்காக வராங்க, அவங்க எஸ்டிமேட்டட் என்ட்ரி டைம், தென் இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், கார்டு என்ன கார்டு கொடுக்க போகிறோம், அதோட கார்டு நம்பர் என்ன, அவங்களோட பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க பிலாங்கிங்ஸோட பிக்சர்ஸ், அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன ஜெண்டர், அவங்க என்ன வெஹிக்கிளில் வந்திருக்காங்க, அவங்க ஆர்கனைசேஷன் நேம் என்ன, கண்ட்ரி என்ன கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, எத்தனை டைம் அவங்க வந்து உள்ளே என்ட்ரு ஆகி எக்ஸிட் ஆகலாம், அவங்களுக்கு என்னென்ன இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம இங்கே என்டர் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா அது வந்து ரிசர்வ் செக்இன் ஆகிடும். அட் த டைம் ஆஃப் விசிட் அவங்களுக்கு வந்து நம்ம ரிசர்வ் செக்இன் பண்ணிடலாம். இதில் டைரக்ட் அன்ரிசர்வ் செக்இன் இருக்குது. அன்ரிசர்வ் செக்இன் மூலியமாக அவங்க டைரெக்டாக ஒரு பர்சன் உள்ள கம்பெனி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி நம்ம செக்இன் பண்ணிக்கலாம். இந்த செக் அவுட் ஆப்ஷன் மூலியமா ஒரு பர்சன் செக்இன் ஆனதுக்கப்புறமா அவங்களோட என்டையர் ஒர்க் அங்கே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து டைரெக்டாகவும் செக்இன் பண்ணலாம். யூஸிங் ஒரு டிவைஸை டைரெக்டாக நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது மூலிமா அந்த டிவைஸில் அவங்க போய் ஃபேஸ் ஆர் கார்டு ஆர் கியூஆர் கோட் பஞ்ச் அவங்க பண்ணும்போது டைரெக்டாக அவங்க செக் அவுட் ஆகிடுவாங்க. ஆர் எல்ஸ் மேனுவலாக நம்ம இந்த செக் அவுட் மூலியமாக நம்ம அந்த பர்சனை செக் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விசிட்டர் இன்ஃபர்மேஷன். இந்த விசிட்டர் இன்ஃபர்மேஷனில் நமக்கு ஒரு பர்சன் யார் வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து டைரெக்டாக அவங்கள பிளாக் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணலாம், பிளாக் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பிளாக் லிஸ்ட்டை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு என்டையர் விசிட்டரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் விசிட்டர் ஆக்சஸ் ரெக்கார்ட். இன்னைக்கு விசிட் பண்ண விசிட்டர்ஸோட என்டையர் ஆக்சஸ் ரெக்கார்ட் இந்த டேப்பில் நம்மளால் வந்து சர்ச் பண்ணியும் ஃபில்டர் பண்ணியும் பார்த்துக்க முடியும். அண்ட் ஆல்சோ அவங்களோட என்டையர் ரெக்கார்டிங்கை எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். நம்ம ஃபில்டர் பண்ணணுன்னா நம்ம அவங்களோட ஐடி நம்பர், நேம், ஃபோன் நம்பர், ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸை இங்கே வந்து நம்ம என்டர் பண்ணிவிட்டு அவங்களோட என்டையர் ரெக்கார்ட்ஸை நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட். இந்த ஆப்ஷன் மூலிமா ஒரு விஐபியோட என்ட்ரிஸை வந்து நம்ம வந்து இங்கே வாட்ச் பண்ணுறது மூலிமா நம்ம கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, கன்சர்ன் பர்சனுக்கு வந்து அலர்ட் ஜென்ரேட் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சன் நம்ம ஆர்கனைசேஷன் உள்ள என்டர் ஆகிருக்காங்கன்றதை இன்டிமேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து விஐபி லிஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு பர்சன் விசிட்டர், அவர் வந்து நம்ம ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம், இல்லை அடுத்த ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம். அவர் விசிட் பண்ண உடனே அவங்களோட ஐடி நம்பர் அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணி அவங்கள இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து இன்டிமேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேசிக் கான்ஃபிகரேஷனில் பர்மிஷன் மேனேஜ்மெண்ட். இந்த பர்மிஷன் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஆக்சஸ் லெவல்ஸ் ஃபார் விசிட்டர்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வேணும்னாலும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். இல்லைனா ஜென்ரல் விசிட்டர் ஆக்சஸ் லெவல்ஸை நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். இந்த ஆக்சஸ் லெவல்ஸை நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸில் நம்ம போய் ஆக்சஸ் லெவல் வந்து க்ரியேட் பண்ணிட்டா அந்த ஆக்சஸ் லெவல்ஸை இங்கே நம்ம வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக நம்ம வர்ற விசிட்டர்ஸை நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ப்ராஜெக்ட் விசிட்டர்ஸ் வெறும் ப்ராஜெக்ட் டீமோட ரூம்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும், அவங்க இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் அவங்க போகணும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேன் பி ஆக்சஸ்ட் அப்படின்னும் போது அதை ஈஸியாக அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி ஜென்ரல் விசிட்டர்ஸ்க்கு ஜென்ரலாக என்ட்ரன்ஸ் அண்ட் எக்ஸிட் ரிசப்ஷன் ஏரியா மட்டும் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம அந்த ஏரியாவை மட்டும் அவங்களுக்கு ஆக்சஸ் பெர்மிஷன் கொடுத்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். செல்ஃப் சர்வீஸ் செக் அவுட் பாயிண்ட்ஸ்.
இந்த செல்ஃப் சர்வீஸ் செக் அவுட் பாயிண்ட்ஸ் நம்ம செட் பண்ணுறது மூலிமா செக்இன் ஆன பர்சன்ஸ் டைரெக்டாக அந்த பர்டிகுலர் டெர்மினல்ஸ் கிட்ட போய் பஞ்ச் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க டைரெக்டாக வந்து அவங்க செக் அவுட் ஆகிடுவாங்க. ஸோ இது மூலிமா ஒரு மேனுவலாக அவங்க செக் அவுட் பண்ணணும் அப்படின்ற யூஸ் வந்து தேவையில்லை. ஸோ செல்ஃப் சர்வீஸ் செக் அவுட்டும் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவ்யூ அண்ட் செல்ஃப் சர்வீஸ் ரிசர்வேஷன். இந்த செல்ஃப் சர்வீஸ் ரிசர்வேஷன் ஆப்ஷன் மூலிமா ஒரு பர்சன் செக்இன் ஆகும்போது அவங்க ஆட்டோ அப்ரூவ் ஆகணுமா இல்லைன்னா மேனுவலாக அப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றத நம்ம இங்கே வந்து டிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ செல்ஃப் சர்வீஸ் ரிசர்வேஷன் ஆப்ஷன் எனேபிளில் இருக்கணுமா இல்லையான்றதை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆல்சோ செல்ஃப் சர்வீஸ் ரிசர்வேஷனுக்கு தேவையான கியூஆர் கோட்ஸ் இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வர்ற பர்சனோட ஃபேஸ் குவாலிட்டியை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பர்டிகுலர் ஆக்சஸ் கண்ட்ரோல் விசிட்டர் டெர்மினல் டிவைசஸை நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறது மூலிமா அந்த பர்டிகுலர் ஃபேஸ் குவாலிட்டியை வெரிஃபை பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் இந்த செல்ஃப் சர்வீஸ்க்கு எந்த குரூப்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ரிசீவிங் டெம்ப்ளேட்ஸ். இந்த செக்இன் ஆகிற பர்சனோட ரிசீவிங் டெம்ப்ளேட்ஸை நம்ம இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் செக்இன் ஆகும்போது அவங்களுக்கு ஆட்டோ ஜென்ரேட்டட் இமெயில்ஸ் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். அந்த சென்ட் பண்ணுற இமெயில்ஸ்க்கு என்ன உங்களுக்கு கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே எடிட்டும் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நம்மளால் இங்கே புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி சென்டும் பண்ண முடியும். இதில் என்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி புதுசாக வந்து நம்ம கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் விசிட்டருக்கு நம்ம என்ன சென்ட் பண்ணணும் அப்படின்றத இங்கே நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். விசிட்டர் பாஸ் டெம்ப்ளேட்ஸ். ஒரு விசிட்டர் என்டர் ஆகும்போது அவருக்கு ரிசிப்ட் கொடுக்கணுமா இல்லைன்னா கார்டு கொடுக்கணுமா அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணி அது ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம கொடுப்போம். இப்போது ரெசிப்ட் இன் த சென்ஸ் அந்த ரெசிப்ட் கொடுக்கும்போது அதுக்கான டெம்ப்ளேட் நம்ம இங்கே வந்து ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டெம்ப்ளேட்டில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இங்கே டிக் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே வந்து நம்மளால் கொடுத்துக்க முடியும். இந்த கஸ்டமைசேஷனில் நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த டெம்ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு வந்துடும். அதையும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணுறது மூலயமா கஸ்டமைஸ்டு வெர்ஷன் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். திஸ் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் கார்ட் டெம்ப்ளேட்ஸ். இந்த கார்ட் டெம்ப்ளேட்ஸும் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் மூலிமா நம்ம வெர்டிக்கல் வேணுமா ஹரிசாண்டல் வேணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து டிசைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆர்எல்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்கணுன்றதை நம்ம டிசைட் பண்ணி கொடுத்துக்கலாம். பேசிக் பேராமீட்டர்ஸில் நம்ம ஜென்ரல் செட்டிங்ஸில் ஒரு பர்சன் விசிட் பண்ணும்போது அந்த விசிட்டரோட ஃபோட்டோ ஐடி ஆல்ரெடி இருக்குன்னா அதை நம்ம ப்ரொஃபைல் பிக்சராக சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்றத நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் விசிட்டிங் பர்பஸை கஸ்டமைஸ்டாக நம்ம புதுசு ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். இது இல்லாமல் கஸ்டம் விசிட்டர் ஆட்ரிபியூட்ஸை நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்க முடியும். கஸ்டம் ஃபீல்டு ஃபார் ரிசர்வேஷன் அண்ட் செக்இன். இந்த ஃபீல்டை வந்து நம்ம வந்து எது வேணும் வேணான்றதை இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஆல்சோ விசிட்டர் ரிசர்வேஷன் அது வந்து 4 டிஜிட் பின் வேணுமா இல்லைன்னா 6 டிஜிட் பின் வேணுமா அப்படின்றத நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ஒரு பர்சனுக்கு இமெயில் சென்ட் பண்ணும்போது அப்ரூவ் ஆனது ரிஜெக்ட் ஆனது எப்போ சென்ட் பண்ணணும், போஸ்ட்டுக்கா விசிட்டருக்கா அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் நம்ம வந்து ஏபிஐ இன்டகிரேஷன் மூலிமா இந்த ஒரு பர்பஸை நம்ம வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். விசிட்டர் செக்இன் ஆப்ஷன் மூலிமா ஒரு பர்சன் என்டர் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு விசிட்டர் பாஸ் பிரிண்ட் பண்ணுறது மேனுவலாக பிரிண்ட் பண்ணணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காக செக்இன் ஆனோடனே பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ஒரு பர்சனுக்கு விசிட்டர் பாஸ் ரெசிப்ட் மாதிரி வேணுமா இல்லைன்னா கார்டாக நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே ஆல்சோ இங்கே அதோட டெம்ப்ளேட்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த டெம்ப்ளேட்ஸை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு விசிட்டரோட பிலாங்கிங்ஸ் லைக் லேப்டாப், செல்ஃபோன், சார்ஜர்ஸ் அந்த மாதிரி என்னென்ன பிலாங்கிங்ஸ் இருக்கோ அதோட ஃபோட்டோஸ் வேணும்னா நம்ம இங்கே வந்து எடுத்துக்க முடியும்.
இது இல்லாமல் ஒரு பர்சன் செக்இன் ஆனதுக்கப்புறமா அவருக்கு மெயில் போகணுமா இல்லைனா ஹோஸ்ட்டுக்கு மெயில் போகணுமா அப்படின்ற ஆப்ஷனை நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். விசிட்டர்ஸ் செக் அவுட் டீட்டெயில்ஸ் அது வந்து விசிட்டர் செக் அவுட்டுக்கு அவங்க பை டிஃபால்ட் டைமு அன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆகும்போது தட் இஸ் 12 o'clock பை மிட் நைட் அது கம்ப்ளீட் ஆகும்போது டேரெக்டாக செக் அவுட் ஆகணுமா அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு விசிட்டர் செக் அவுட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள செக் அவுட் பண்ணிக்கணுமா இல்லைன்னா ட்ரிகர் அலாம் கொடுக்கணுமா அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ டிடெக்ஷன் ஃப்ரீக்குவென்சி நம்ம இங்கே எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இது நடக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே செட் பண்ணிக்க முடியும். விசிட்டர் இன்ஃபர்மேஷன் ரீடிங் இந்த விசிட்டர் இன்ஃபர்மேஷன் ரீடிங் மூலிமா ஒரு விசிட்டரோட இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து அந்த பாஸ்போர்ட் இல்லைனா வந்து அவங்களோட ஐடி கார்டு டீட்டெயில்ஸை நம்ம KR-420 டிவைஸ் மூலியமாகவோ இல்லைனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஐடி கார்டு ரீடர் மூலியமாகவோ இல்லைனா தாய் ஐடி கார்டு ரீடர் மூலியமாகவோ நம்ம இதை ரீட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இது பிளாட்ஃபார்மில் போய் சிங்க்ரனைஸ் ஆகாது. நம்மக்கிட்ட இருக்க லோக்கல் டேட்டாஸ் மட்டும்தான் இதில் வந்து அது வந்து செக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை அது வந்து எடுக்கும். இதில் வெரிஃபை விசிட்டர் ஐடி வேலிட் பீரியடுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணுறது மூலிமா ஒரு பர்சனோட ஐடியை ரீட் பண்ணி அந்த பர்சனோட வேலிடிட்டி ஆஃப் தட் ஐடி அது வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். அன்லாக் டோர் பை QR கோட் இந்த ஆப்ஷன் மூலிமா நம்ம ஸ்டாட்டிக் QR கோடோ இல்லை டைனமிக் QR கோடோ நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்டாட்டிக் QR கோடை யூஸ் பண்ணி ஒரு பர்சனை வந்து நம்ம வந்து அந்த டோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து அது டைனமிக்காக இருக்கணும் அப்படின்றத நம்ம அவசியமாக இருந்தால் அந்த ஆப்ஷனும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். விசிட்டர் இன்ஃபர்மேஷன் ஓவர்வியூ இதில் ஓவர்வியூ மூலிமா நம்ம இன்னைக்கு எத்தனை விசிட்டர்ஸ் செக்இன் செக் அவுட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட என்டையர் டைம் ஆஃப் செக்இன் அண்ட் செக் அவுட் அண்ட் ஆல்சோ அந்த டைமில் எவ்வளோ விசிட்டர்ஸ் செக்இன் பண்ணியிருக்காங்க அந்த ரேஷியோ எல்லாமே நம்ம இந்த ஓவர்வியூ மூலிமா பார்க்க முடியும். ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் சேல்ஸ் என்கொயரி இருந்துச்சுன்னா உங்களோட ஹிக்விஷன் சேல்ஸ் மேனேஜர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்னிக்கலாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ரீஜனல் டெக்னிக்கல் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் ஹிக்விஷன்.